வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். கடலில் அடிச்சு வரப்பட்ட எலும்புக்கூடு கட்டுக்கதைகள்லையும் பழங்கால புராணங்கள்லையும் சொல்லப்பட்ட டிராகன், பறக்கும் குதிரை, பனிப்பிரதேச அரக்கன், 9 வால் இருக்கிற நரி, இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது கிட்சுனே. இது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம எல்லாருமே பார்த்துருக்கக்கூடிய நரி தான். பொதுவாக நரிக்கு ஒரே ஒரு வால் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த விலங்கு கட்டுக்கதைகளில் வரக்கூடியது. சைனாலையும் ஈஸ்ட் ஏஷியாலையும் இருக்கக்கூடிய அழகான பெண்கள் இரவு நேரத்தில் மட்டும்தான் வெளியே வருவாங்க. அப்படி வெளியே வரும்போது தங்களை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய உருவ அமைப்பை நரி மாதிரியும் அந்த நரிக்கு 9 வால் இருக்கிற மாதிரியும் அழகான உருவத்தில் அழகான விலங்கா வெளியே வருவாங்களாம். அடுத்ததான் நீங்க பார்க்க போறது எட்டி, அதாவது பனி பிரதேசங்களில் வாழக்கூடிய பனி அரக்கன். இந்த பனி அரக்கன் ஏசியாவில் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ்ல அதிகமாக உலாவி வர்றதா மக்களுடைய பேச்சுவார்த்தை அடிபட்டிருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக மக்கள் கேமராவை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கும் போயிருக்காங்க. எங்கேயாவது இந்த பனி அரக்கன் இருப்பான், நம்ம கேமரால கேப்சர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கேயுமே கேமராவில் இந்த பனி அரக்கனை கேப்சர் பண்ணவே முடியலை. ஒருவேளை பனிக்கரடியை தான் மிஸ் ஐடென்டிஃபைடா இந்த மாதிரி பனி அரக்கனாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்குது. ஆனால் நார்த் அமெரிக்காவில் இந்த பனி அரக்கன் உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு ஏதுவாக ஒரு பிளர்ரான ஃபோட்டோகிராஃப், வீடியோகிராஃப் சிக்கியிருக்கு. இந்த பனி அரக்கனுடைய உடம்புல இருக்கிற ரோமங்கள் ப்ரௌன், கிரே, ஒயிட் இந்த கலரில் இருந்திருக்கு. அந்த பனி அரக்கனுக்கு ரொம்ப நீளமான ஷார்ப்பான பற்களும் இருந்திருக்கு. அந்த பனி அரக்கனுடைய கால் பாதங்கள் ரொம்ப பெருசாகவும் இருந்திருக்கு. ஆனால் இதுக்கான சாலிடான ப்ரூஃப் இதுவரைக்கும் கிடைக்கல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரிவர் மெர்மைடு, அதாவது கடல் கன்னிகள்னு சொல்லுவாங்க. இந்த கடல் கன்னிகள் இடுப்புக்கு மேலே பெண்களுடைய உருவ அமைப்புலையும் இடுப்புக்கு கீழே கடலில் வாழக்கூடிய மீன்களுடைய உருவ அமைப்புலையும் இருக்கும். இந்த கடல் கன்னிகள் உண்மைதானா? கட்டுக்கதைகள்லையும் புராணங்கள்லையும் மட்டுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கிற இந்த கடல் கன்னிகளை ரியல் லைஃப்லையும் பார்த்துருக்கிறதா நிறைய வீடியோஸும் நமக்கு சிக்கியிருக்கு. பொதுவாக வெளிநாடுகள்லாம் பொழுதுபோக்கு அப்படின்னா மீன் பிடிக்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஆற்று பக்கம் போவாங்க. அப்படி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஆற்று பக்கம் போயிருக்காங்க. அந்த ஆறு யூகான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரிவர் தான். அங்கே உட்காந்துக்கிட்டு நிறைய பேசிக்கிட்டு அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடாக அந்த ஆற்றுல ஒரு வித்தியாசமான உருவம் நீந்தி வரதை பார்த்துருக்காங்க. அந்த உருவம் பார்க்குறதுக்கு அப்படியே இடுப்புக்கு மேலே பெண்கள் உருவத்திலையும் இடுப்புக்கு கீழே மீனுடைய உருவ அமைப்புலையும் இருந்திருக்கு. இந்த வீடியோ உண்மையாக இருக்குமா? உண்மையாகவே கடல் கன்னிகள் இருக்கிறாங்களா? உங்களுடைய கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பெகாசஸ், அதாவது பறக்கும் குதிரை. இந்த பறக்கும் குதிரை இங்கே தெரிஞ்சது, இங்கே இருக்கிற வானத்தில் தெரிஞ்சது அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி அந்த பறக்கும் குதிரைகள் பறந்துட்டு போகிற மாதிரி வீடியோகிராஃப்ஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். சின்ன வயசுலேருந்து நம்ம இந்த பறக்கும் குதிரைகளை கதைகள் மூலமாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். இந்த பறக்கும் குதிரை உண்மைதானா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் ஒரு ஹாலிவுட் மூவிலேருந்து எடுக்கப்பட்டது. இதில் இந்த ஒயிட் கலர் பறக்கும் குதிரைக்கு ஒயிட் கலர் விங்ஸ், அதாவது இறகுகள் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இது உண்மைதானா? ரியல் லைஃப்பில் இந்த பறக்கும் குதிரை இருக்கா அப்படிங்கிறது யாராலையும் சாலிடான ப்ரூஃபோட நிரூபிக்க முடியலை. இந்த பறக்கும் குதிரையில் ஏறிக்கிட்டோன்னா இது டைரெக்டாக நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்ற ஒரு கதையும் இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டிராகன். இந்த டிராகன்ற வார்த்தையை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? சின்ன வயசுலலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது கதை சொல்லும்போது இந்த டிராகனை அதிகமாக உள்ளே இழுத்துட்டு வந்திருப்போம். நம்ம சின்ன வயசில் பார்த்த நிறைய கார்ட்டூன் மூவிஸ்லலாம் இந்த டிராகன் அதிகமாக வரும். பொதுவாக இந்த டிராகன் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற கிராமங்களை அழிச்சிரும். நைட்டு தான் அது வெளியே வந்து நம்மளெல்லாம் பயமுறுத்தும். அந்த நாட்டில் இருக்கிற பிரின்சஸை கடத்திட்டு போயிடும். ஆல் ஓவராக இருக்கிற இந்த வானத்தையே அதுதான் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உண்மையாகவே டிராகன் ரியல் தானா? ஹிஸ்ட்ரியில் டிராகன்ஸ் வாழுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ரியலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. சில வீடியோகிராஃப்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது கலிஃபோர்னியாவுடைய பார்டர்லையும் மெக்சிகோலையும் எடுத்தது. அங்கே இந்த டிராகன் சுற்றி திரியுது அப்படின்னு நிறைய ரூமர்ஸும் கிளம்பிச்சு. கூகுள் மேப்லலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, எர்த்து அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ரியலிஸ்டிக்காக ரோட்டில் ஓடுற காரு எல்லாமே நமக்கு அந்த கூகுள் மேப்பில் தெரியும். அப்படி தான் இந்த டிராகனும் நடமாடுறது அந்த கூகுள் மேப்பில் காட்டப்பட்டிருக்கு.
டிராகன்றது ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு டிராகன்னா இப்படி தான் அதுக்கு உருவம் இருக்கும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிருப்போம். இதை பாருங்களேன், இது ஒரு சின்ன குளத்தில் வாழ்கிற ஒரு டிராகன் ஃபிஷ். பார்க்குறதுக்கு நம்ம இமேஜினேஷனில் இருக்கிற டிராகன் மாதிரியே இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கிராக்கன், அதாவது சீ மான்ஸ்டர். இந்த சீ மான்ஸ்டர் பார்க்குறதுக்கு ஆக்டோபஸுடைய ஒரு மிகப்பெரிய உருவம் மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக ஆக்டோபஸ் தான், ஆனால் ஆக்டோபஸுடைய பெரிய வேர்ஷன்னு சொல்லலாம். சீ மான்ஸ்டர் மனுஷங்களை கொள்ளுமா. நிறைய ஹாலிவுட் மூவிஸில் நம்ம இந்த சீ மான்ஸ்டரை பார்த்துருப்போம். இந்த சீ மான்ஸ்டர் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை உருவாக்குனதும் இதை சொன்னதும் இதை கதையாக கட்டி விட்டதும் யார் அப்படின்னா இத்தாலியை சேர்ந்த ஒரு கத்தோலிக் பிரையஸ்ட்னு சொல்கிறாங்க. இவர் ஸ்காண்டினேவியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிருக்கிறாரு. அங்கே அவர் மிஷினரியாகவும் இருந்திருக்கிறாரு. அவர் இந்த சீ மான்ஸ்டர் பற்றி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மனுஷங்களை கொல்லும், அது மட்டும் மொத்தமாக அது கவிழ்த்து கூட விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட 50 அடி வரைக்கும் நீளத்தில் வளரக்கூடியதான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தார்னி டெவில். இதை மாலிக் மவுண்டெயின் டெவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா தார்னி லிசார்ட், தார்னி டிராகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வறண்ட இடங்களில், பாலைவனம், ஆஸ்திரேலியா இந்த இடங்களில் இது அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 8.3 இன்ச்சஸ் வரைக்கும் நீளத்தில் இது வளரக்கூடியது. பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. இதனுடைய மண்டையை பாருங்களேன், 2 கொம்பு மாதிரியான அமைப்பு இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமாங்க. இந்த மாதிரி மண்டையில் 2 கொம்பு இருக்கிறதுனால தான் இதுக்கு தார்னி டெவில் அப்படிங்கிற பேரே வந்துச்சான். அந்த 2 கொம்பையும் நம்ம ஷார்ப்பாக நோட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு கூர்மையான முட்கள் இருக்குமாங்க. பார்த்தா தெரியுதா? இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதான். ஏன்னா எதிரிகள்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கழுத்து பகுதியில் பாருங்களேன், ஒரு ஃபால்ஸ் ஹெட் இருக்கும். அதாவது அதனுடைய தலை மாதிரியே ஒரு போலியான ஒரு தலை இருக்கும். எதிரிகள்லாம் தாக்க வந்தாங்க அப்படின்னா அதனுடைய தலையை உள்ளே இழுத்துக்கிடுமா. இந்த ஃபால்ஸ் ஹெட் மட்டும்தான் அந்த எதிரிகளுக்கு தெரிய வருமா. இது சின்ன சின்ன எறும்புகளை தான் சாப்பிடும். எறும்புகளில் இருக்கிற தண்ணீர் சத்து இருக்கு இல்லையா, நீர் சத்து, அதை உறிஞ்சி எடுத்துக்குமா. ஏன்னா இதுங்கெல்லாம் அரப் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா மாதிரியான வறண்ட பாலைவனங்களில் வாழ்கிறதுனால இதுங்க இந்த மாதிரி தண்ணிக்கு இந்த எறும்புகளை தான் நாடி இருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மிஸ்டீரியஸ் ஸ்கெலிட்டன். நிறைய பேர் பீச் பக்கம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ வித்தியாசமான ஒரு விஷயம் கடலில் மிதந்து வரதை பார்க்குறாங்க. அதை போயிட்டு இழுத்து பார்க்கும்போது ஒரு மனித எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அங்கே இருந்தவங்களே அந்த எலும்பு கூட இழுத்து அந்த எலும்பு கூடில் இருக்கிற செதறி கிடந்த எலும்புகளையும் கலெக்ட் பண்ணி அதை போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. எனக்கு சஞ்சய் வீடு அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நானும் என் பையனும் செய்கிற ட்ராவல் விளாக், மினி விளாக், டே இன் மை லைஃப் ஸ்டைல் விளாக், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். வீடியோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோவோட நாளைக்கு மீட் பண்ணலாம்.